தொடர்ந்து கடந்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஹைதராபாத் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 7 சட்டமன்ற தொகுதியில் 6 தொகுதிகளில் வழக்கம் போல AIMIM வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் ஹைதராபாத் தொகுதியில் ஓவைசியை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டுமென பாஜக கங்கணம் கட்டிக்கொண்டு களத்தில் இறங்கியிருக்கிறது. ஓவைசிக்கு எதிராக இந்துத்துவ செயற்பாட்டாளரான மாதவிலதாவை முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் வேட்பாளராக அறிவித்துள்ளது. பாஜகவின் சார்பில் ஹைதராபாத்தில் போட்டியிடும் முதல் பெண் வேட்பாளரும் இவர்தான். யார் இந்த மாதவிலதா? 49 வயதாகும் மாதவிலதா நிஜாம் கல்லூரியில் இளங்கலை பொது நிர்வாகமும் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிரிவிலும் பட்டம் பெற்றிருக்கிறார். ஹைதராபாத்தில் செயல்பட்டு வரும் விரிஞ்சி மருத்துவமனைகளின் தலைவராகவும் இருந்து வருகிறார். பள்ளிக்காலத்தில் NCCயில் உறுப்பினராகவும் இருந்த மாதவிலதா பரதநாட்டிய கலைஞரும் கூட. முத்தலாக்கிற்கு எதிராக இஸ்லாமிய பெண்களுடன் இணைந்து மிக தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர். கடந்த 1 வருடமாக ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்திற்கும் அதிகமாக சென்றிருக்கிறேன். தொகுதியில் நல்ல சுகாதாரமோ கல்வியோ இல்லை. 40 ஆண்டுகளாக இந்த தொகுதியில் வென்றவர்கள் என்ன செய்தார்கள்? இனி இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கும் என கருத்து தெரிவித்துள்ளார்.